Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா உங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ஜெரியை தான் ரொம்ப பிடிக்கும். இவங்க பேரு சாரா ரெக்டர். இவங்களோட 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால இருந்தாங்க. அப்புறம் அடிமையா அமெரிக்கால இருக்க ஓக்லஹோமாக்கு வந்துடுறாங்க. இவங்களோட தாத்தா பாட்டிலாம் சிவில் வார்ல கலந்துக்கிட்டு உயிரை விட்டுறாங்க. தேவ்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட் படி சிவில் வார்ல உயிரை விட்ட குடும்பத்துக்கு லேண்ட் அலகேட் பண்றாங்க. சிவில் வார்ல ஒயிட் பீப்புள்ஸ் இறந்திருந்தா அவங்களோட குடும்பத்துக்கு நல்லா விவசாயம் பண்ற மாதிரி லேண்டையும், அதுவே பிளாக் பீப்புள்ஸ் இறந்திருந்தா அவங்களோட குடும்பத்துக்கு தேவையில்லாத வேஸ்ட் லேண்டையும் கொடுக்கணும்னு டிசைட் பண்றாங்க. இவங்களுக்கு 160 ஏக்கர் உள்ள லேண்ட் அலகேட் பண்றாங்க. ஆனா அந்த லேண்ட்ல விவசாயம் கூட பண்ண முடியாதுன்னு அதை வச்சுட்டு என்ன பண்ண போறோமோன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஆனா எதை வேஸ்ட் லேண்ட்னு நினைச்சு இவங்களுக்கு அலகேட் பண்ணாங்களோ அந்த லேண்ட்ல ஆயில் கிடைக்கணும்னு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது. அதோட வேல்யூவை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட அவங்களோட அப்பா ஆயில சேல் பண்ணி அதுல நல்லா சம்பாதிக்கணும்னு பிளான் பண்றாரு. அந்த பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணதால வேற லெவல்ல சம்பாதிக்கிறாங்க. இதுல தக்க என்னன்னா தன்னோட 11 வயசுல பில்லியனர் ஆன ஒரே நீக்ரோ பொண்ணு இவங்க தான். Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power. இவர் பேரு ராஜ்கிரண் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் எல்லா படத்துலயும் அவர் வேஸ்ட்ல தான் நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு முறை ஆட்ல நடிக்க சான்ஸ் கிடைக்குது. அது என்ன ஆட்னா வேஸ்ட் ஆட் கான்ட்ராக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வேஸ்டிய வித்தா அவங்களுக்கு 100 ரூபாய் தான் லாபம் கிடைக்கும். எப்படியும் நீங்க எங்களை மாதிரி ஆட்ல நடிக்கிறவங்களுக்கு கொடுக்கவும் நெசவாளிகிட்ட இருந்தா வாங்கி கொடுப்பீங்க. ஒரு வேஸ்டியை அவங்க ரெடி பண்ணவே நிறைய செலவாகும். அது மட்டும் இல்லாம லேபர்ஸ்க்கு கொடுக்கணும். இவ்வளவு பண்ணாலும் இப்போ வேஸ்டி எல்லாம் லைக் பண்ற பார்த்தா ரொம்பவும் கம்மி தான். அவங்கள கஷ்டப்படுத்தி அதுல வர காசு எனக்கு வேண்டான்னு அந்த ஆட் கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இதுல தக்க என்னன்னா அந்த ஆட் கான்ட்ராக்ட்ல அவர் நடிச்சிருந்தா அவருக்கு 1.5 கோடி கிடைச்சிருக்கும். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். ப்ராகஸ் என்ற ஒரு கப்பல்ஸ் மேரேஜ் ஆகி லைஃபை நல்லா லீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தரோட ஒருத்தர் உட்காந்து பேசியிருந்தாலே ப்ராப்ளம்ஸ் அப்பவே சால்வ் ஆயிருக்கும். ஆனா இவங்க பேசாம விட்டுறாங்க. அந்த ஒய்ஃப் கொஞ்ச நாள்ல அவரோட ஹஸ்பண்ட் சேஞ்ச் ஆகி மறுபடியும் பழைய மாதிரி ஹாப்பியா இருப்போம்னு நம்புறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி அவரோட ஹஸ்பண்டும் வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. ஆனா இவங்களுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி என்ன சொன்னாருன்னா எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லிடுறாரு. அத்தோட நிப்பாட்டி இருந்தா கூட பரவாயில்ல, நான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றேனோ அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு இன்னும் அப்செட் ஆயிடுறாங்க. சொல்லிட்டு அவர் எழுந்து வெளியில கிளம்பிடுறாரு. அதையே யோசிச்சுட்டு பால்கனிக்கு நடந்து போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்னு பால்கனில இருந்து கீழே குதிச்சிடுறாங்க. அவங்க சாகணும்னு தான் கீழே குதிச்சாங்க. ஆனா அவங்க கரெக்டா அவங்க ஹஸ்பண்ட் மேல போய் விழுந்துடுறாங்க. இவங்க விழுந்ததுல அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. இவங்க உயிரோட தான் இருந்தாங்க. மியூசிக். இவரோட பேரு ஜோனஸ் சால்க். நியூயார்க்கை சேர்ந்தவர். அவரோட அப்பா அம்மா 2 பேருமே படிக்காதவங்க. அதனால இவரை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவரோட 13வது வயசுல டவுன்சென்ட் ஹாரிஸ் ஹை ஸ்கூல்ல இவருக்கு சீட் கிடைக்குது. அந்த ஸ்கூல்ல திறமையை வச்சு மட்டும்தான் சீட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் காலேஜ் படிக்கிறப்போ நிறைய பேர் இவருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட ஹெல்ப் பண்றாங்க. அகாடமி ஆஃப் அச்சீவ்மெண்ட்ல இருந்து வந்து இவரை பேட்டி எடுக்கிறாங்க. எனக்கு சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, மனுஷங்களை பத்தி படிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றாரு. நியூயார்க் யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஜாயின் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் இயர்ல பயோகெமிஸ்ட்ரி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. அதனால ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாவும் பயோகெமிஸ்ட்ரியை பத்தியே பண்றாரு. இவரு தான் போலியோ வேக்சினையும் கண்டுபிடிச்சவரு. அந்த வேக்சின் குழந்தைகளுக்கு ஃப்ரீயா கிடைக்கணும்னு தான் அந்த வேக்சின்கான பேட்டன் ரைட்ஸ் கூட எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த வேக்சின்கான பேட்டன் ரைட்ஸ் மட்டும் வாங்கியிருந்தா அவருக்கு கிட்டத்தட்ட 700 கோடி US$ கிடைச்சிருக்கும்.
இவங்க பேரு ஃபே லாஃப்ரி. 15 வயசு தான் ஆகுது. அவங்க அப்பா கிட்ட நான் ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க அப்பா ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. 15 வயசுலயே இப்படி நீ திங்க் பண்றத பார்த்தா நாங்க உன்னை நல்லா வளர்த்திருக்கோம்னு ப்ரௌடா ஃபீல் பண்றோம்னு சொல்றாரு. ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க. போன வாரம் தானே இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு ப்ரௌடா ஃபீல் பண்ணோம். ஆனா இப்படி பண்ணிட்டாலேன்னு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. சூசைட் கேஸ்ன்றதுனால கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க எதுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு யாருக்கும் தெரியல. அப்புறம் அவங்க யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு லெட்டர் கிடைக்குது. நான் ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண போறேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சொன்னேன். அப்பதான் தெரிய வந்தது அங்க நிறைய பேருக்கு டோனர்ஸ் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு. நான் ஒருத்தி இறந்தா 5 பேரையாச்சு காப்பாற்ற முடியும்னு நான் நம்புறேன். அதுக்காக தான் நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு எழுதி இருந்தது. அதை படிச்சுட்டு அவங்க ஃபேமிலி அழுதாலும் அவங்கள நினைச்சு பெருமையும் படுறாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஆர்கன்ஸை டொனேட்டும் பண்ணிடுறாங்க. ஆர்கன்ஸ் வாங்கிக்கிட்ட ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இவங்க ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சாங்க. நம்மளோட போன வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்னன்னு கேட்டிருந்தோம். அதுல ஆப்பிள்னு 53%, மேங்கோன்னு 25%, ஃபிக்னு 3%, வாட்டர் மெலன்னு 14%, அதர்ஸ் 5% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆர்பி மணிகண்டன்றவங்க மேங்கோ தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் நிலவன்றவங்க பனம்பழம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஎம் ப்ரோஸ்ன்றவங்க ஆப்பிள் அண்ட் மேங்கோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜீவிகா செல்வின்றவங்க ஆப்பிள் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீஎஸ் டோனி ஃபேன்ன்றவங்க ஆப்பிள் தான் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. ரகு கேமிங்ன்றவங்க கிரேப்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் டிரா அப்படின்றவங்க கிரீன் கிரேப்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சீனிவாசன்றவங்க பனானா தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. விக்னேஷ்ன்றவங்க வாட்டர் மெலன் அண்ட் பைனாப்பிள் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அருவின்றவங்க சிட்ரிக் ஃப்ரூட் ஆப்பிள் மேங்கோ இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜேன்றவங்க நான் உங்க வீடியோவை இனிமே பார்க்க மாட்டேன், என் பேரை நீங்க சொல்லவே மாட்டீங்க, நான் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட போறேன் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோலயும் எல்லா கமெண்ட்ஸும் போடுறது ரொம்பவும் கஷ்டம். கண்டிப்பா ஒரு நாள் உங்க கமெண்ட்ஸ் போடுவோம். நரேஷ் யுவின்றவங்க கொய்யா பழமும் பலாப்பழமும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கௌதம் எஸ்ன்றவங்க எனக்கு ஸ்ட்ராபெரி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. டரன் அஸ்வின் 77ன்றவங்க கிரிக்கெட் தக் லைஃப் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல ட்ரை பண்றோம். நிக்கி உலகம்ன்றவங்க அவகேடோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிங் எடிட்ஸ்ன்றவங்க 1 மந்த் கழிச்சு உங்க சேனலை பாக்குறேன், கொஞ்சம் பிஸியா இருந்தேன் சாரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்க. உதயா பீஸ்ட்ன்றவங்க எல்லா ஃப்ரூட்ஸும் பிடிக்கும், அதுல ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா ஆப்பிள் தான் சொல்லியிருக்காங்க. சந்துரு மீம்ஸ்ன்றவங்க கொய்யாக்கா சப்போட்டா பழம் ஆரஞ்சு இதை தவிர மிச்ச எல்லா பழமும் பிடிக்கும்னு ஆனா இதையும் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.